உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெறும்னு தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த மறு வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது. மொத்தம் 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த மறு வாக்குப்பதிவு தொடர்பான கூடுதல் விவரங்கள். மேற்கு வங்கத்துல சில குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளுக்கு நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பா 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு இந்த மறு வாக்குப்பதிவு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் சில தொகுதிகளில் பல வன்முறை சம்பவங்கள் அரங்கேற்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதாக சில புகார்கள் எழுந்தன. வேலை செய்யவில்லை, அது முறைகேடு நடைபெற்றதாக இப்படி பல்வேறு புகார்கள் எழுந்தது. இந்த சூழ்நிலையில் தான் மராகட் பஸ்டிம் என்ற சட்டப்பேரவை தொகுதியிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதியிலும் நடைபெற்ற சில வாக்குச்சாவடிகளுக்கு நடத்தப்பட்ட அந்த தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்படுவதாகவும், அந்த எந்தெந்த வாக்குச்சாவடி மையங்களில் நடத்தப்பட்ட தேர்தல் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதோ அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 2 சட்டப்பேரவை தொகுதி, அதாவது மராகட் பஸ்டிம் என்கிற தொகுதியிலும் டைமண்ட் ஹார்பர் என்ற சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் உட்பட்ட சுமார் 15 பூத்துகளுக்கு நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தர் யார்பூர், நாஜ்ரா, டியூலா, கோலா, பாஹிர் புயா, இப்படி 15 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. இந்த 15 வாக்குச்சாவடி மையங்களுக்கு நாளை மறு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.